ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு புதுசாக வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து நிறைய லாஸஸ்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியல, ரொம்ப வருஷமாக வந்து நான் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன் பட் ப்ராஃபிட்டபுளாகவே மாற முடியல, லாஸ் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஸோ இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க. அந்த ஒரே ஒரு மந்திர வார்த்தை தான் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மந்திர வார்த்தை இது. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு மார்க்கெட் வந்தாலும் லைவ் மார்க்கெட் ஓடும் பொழுது அத்தனையும் மறந்து உங்களுக்கு வந்து பிளாங்க் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் வந்து அந்த ப்ரைஸ் ஓடிட்டே இருக்கும்போது அந்த ப்ரைஸை பார்க்கணும். அதே இதில் வந்து ட்ரேட் எடுக்கணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடணும், எவ்வளோ வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ லாட் சைஸ் போடணும், எத்தனை ட்ரேட் எடுக்கணும், என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த கேண்டில் வந்து எப்படி மேலேயும் கீழே என்ன ப்ரைஸில் இப்போ இருக்குது, எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது கூட சேர்ந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு லாஸ் வரும். இந்த ஒரே ஒரு மந்திர வார்த்தை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரிப்பீட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. இதை வந்து உங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வேர்டு வந்து எப்படி நம்மளை காப்பாற்றும், இதுதான் வந்து மந்திர வார்த்தையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் படித்த அத்தனை விஷயத்தையும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது வந்து மறந்து போயிடும். ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை ரிப்பீட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 4 லாட் வச்சு ட்ரேட் பண்ணேன்னா நாளைக்கு ட்ரேட் இருக்கும்போதும் அதே 4 லாட். ஸோ அப்போ அந்த 4 லாட் அப்படிங்கும் பொழுது ஸோ அது வந்து உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும். அப்போ பொசிஷன்னா நமக்கு ஒரு 4 லாட் அப்படிங்கிறது. நான் வந்து சொல்கிறது லாட் சைஸுக்காக மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயமுமே நம்ம அப்படி தான் சொல்கிறோம். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, மார்க்கெட் மேலே போகுதுன்னா எங்கே எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும். அதனால என்ன பண்ணிடுங்க, நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா 15 பாயிண்ட்ஸ் அல்லது 20 பாயிண்ட்ஸுங்கிறது ரெகுலராக நான் கேப்சர் பண்ணுவேன், ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அதையே ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல வந்து வராமல் அந்த இடத்துல மைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். இப்போ நான் ட்ரேட் எடுத்துட்டேன், எங்கே எக்ஸிட் ஆகுறதுன்னு கன்ஃபியூஷன் வந்து எனக்கு இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒரு லாஸ் கொடுத்துச்சுன்னா உடனே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜி தேடிக்கிட்டு போயிடக்கூடாது. இதே விஷயத்த ரிப்பீட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ரிப்பீட் பண்ணால் தான் அது என்றைக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் தருது, எப்போ வந்து அது வந்து நமக்கு லாஸ் கொடுக்குது, எப்போ ஒர்க் ஆகுது, எப்போ வந்து அக்யூரசி கம்மியாக இருக்குது. ஸோ அதோடைய எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராசஸும் ட்ரேடிங்கில். ஸோ இந்த ரிப்பீட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த ப்ராசஸில் அப்போ தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Thank you, friends.